ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அம்மி தற்சார்பு சந்தை அப்படின்ற ஒரு இணையதளத்திலேருந்து வந்து ப்ராடக்ட்ஸ் இதுதான் நான் ஆசைப்பட்டது. அதுதான் எனக்கு பண்ண முடியல, எனக்கு பண்ண தெரியல எனக்கு, அதனால தான் நான் ஆர்டர் பண்ணிட்டது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 3 பொருள் வந்திருக்கு. பனானா பவுடர் 100 கிராம், அது வந்து இது இங்கே இருக்குது, நேந்திரம் பழம் பொடி அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டுக்கு கோகோனட் ஆயில் சோப் 90 கிராம்ஸ். ஆக்சுவலி இதில் 2 வாங்கியிருக்கேன், அதாவது 180 கிராம்ஸுக்கு 140 ருபீஸ் வந்திருக்கு. நீங்கள் வந்து அமேசானில் வாங்கினீங்கன்னு சொன்னாக்கா வேறு ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ரொம்ப கம்மி காசு. பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அரசி சோப்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து கோகோனட் ஆயில் சோப் இருக்கும். அந்த சோப் பார்த்தீங்கன்னாக்கா 50 கிராம்ஸ் ஈச், 150 கிராம்ஸ் தான் வரும். 3 சோப்பு தருவாங்க. அது வந்து 145 சம்திங் லைக் டைப் வரும், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இது வந்து 90 கிராம்ஸ். ஸோ 2 சோப் வரும். இது கிட்டத்தட்ட 180 கிராம்ஸ். பட் அந்த ரேஞ்சுக்கு தான் வந்துருக்குது காசு. பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு தான் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்படி கொடுத்துருக்காங்க சோப் பொடி. அந்த இதை நான் இன்னும் ஓப்பன் பண்ணல அது. ஸோ அதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிலாவரை பொடி அப்படின்னு வாங்கியிருக்கேன் நான். நிலாவரை பொடி வந்து இங்கேயே கிடைக்கும், பட் அங்கே எனக்கு கிடச்சதுன்றனால வாங்கிட்டேன். 25 ரூபா போனால் சம்திங். நான் 20 ரூபா வேணும் எனக்கு. என் கடையில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டோர் இருந்துச்சு. இந்த மாதிரி திங்ஸ்லாம் வைப்பாங்க தெரியுமா, அது பேர் நான் மறந்துட்டேன் நான். ஓகே, அந்த ஸ்டோர் இருந்துச்சு. ஸோ அதில் கேட்கும்போது நிலாவரை பொடி வந்து பேதிக் பண்ணிக்கிறதுக்கு வந்து சொல்லிக்குவாங்க. பேதிக் பண்ணிக்கிறதுக்கு, பேதிக் சாப்பிட்றதுக்கு அது இதே தான். அது உலக நல்வாழ்வு மைய நிலையம் மெடிக்கல் ஹெர்பல் பவுடர் சித்தா ஃபார்முலா ஆஃப் இந்தியா பார்ட் 1. ஓகே 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 50 கிராம்ஸ். ஸோ அதுதான் இது. தலையில் வச்சுருக்கேண்ணா. ஸோ இப்படி வைக்கணுமா? ஓகே, November 2021 மேனுஃபேக்சரிங் டேட், 25 ருபீஸ். ஓகே, 25 ருபீஸ் தான் போட்டே இருக்கிறாங்க. கம்மியான மாதிரி ஃபீல் சம்திங். ஓகே, மொத்தம் 3 ப்ராடக்ட்டு. ஸோ அதோட சேர்த்து பார்த்திங்கனாக்கா அந்த கேட்டலாக்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த கேட்டலாகில் பார்த்திங்கனாக்கா இட்லி அரிசி, கோதுமை, கொல்லார்கார் அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி 1 கிலோ 90 ரூபா. 1 கிலோ 90 ரூபா. ஓகே, ட்ரை பண்ணலாம். நிலக்கடலை 1/2 கிலோ 80 ரூபா. ஓகே. பூச்சி வரட்டி தான் அது. 1 லிட்டர் 175 ரூபாயா, 129 ரூபாயா. புளி, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சேல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அம்மி தற்சார்பு சந்தை, ஜிபே பண்ணுறது. ஸோ பேஜ் நம்பர் 3 and 4 இதுதான். ஸோ காட்டு யானம் அரிசி, ஆத்தூர் கிச்சிலி சம்பா, தூய மல்லி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, அவுல். ஸோ நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. தேன் வகைகள், இதெல்லாம் ஒரிஜினல் தேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரிஜினல் தேன் கொஞ்சம் டஃப்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதோடைய ப்ரைஸ் ரொம்ப அதிகம்னு கேள்விப்பட்டிருக்கேன். 250 ml 250 ருபீஸ் வைக்கிறாங்க பாருங்கள். 250 ml இஞ்சி தேன், மலை தேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெல்லம். ஸோ இதுதான் வாங்கணும்னு நினச்சேன் நான், பட் நான் மறந்துட்டேன். நான் இந்த மாதிரி பனங்கருப்பட்டி சம்திங் லைக் தட். இந்த டைமில் ஏன்னா வெள்ளை சக்கரை தான் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனால. ஸோ அதுக்கப்புறம் மூலிகை பானங்கள், மூலிகை டீ பொடி. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அம்மி ஊறுகாய் வகைகள். ஓகே. ரத்த சுத்தி ஊறுகாய், உலர்பழங்கள், சப்ஜா விதைலாம் இருக்குது. சப்ஜா விதை போட்டால் தூக்கம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சப்ஜா விதை கசகசாவா சம்திங் லைக் தட். ஸோ இந்த ஒரு இது நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னாக்கா, எனக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் தான் வந்துச்சு. அது ப்ரொஃபஷ்னல் கொரியரில் வந்து இந்த இடத்துல தான் வந்துச்சு. அண்ட் ப்ரொஃபஷ்னல் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. எப்போது நான் ஆர்டர் பண்ண எனக்கே தெரியல. திங்க் 2-3 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 3+ டேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இது வந்து அவங்க வந்திருக்கு. அண்ட் நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் செக் பண்ணாலும் அது வந்து பார்த்திங்கனாக்கா வெயிட்டிங் அப்படின்ற ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. அண்ட் தென் அப்புறம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு டக்குன்னு கால் பண்ணிட்டாங்க. யார்? ப்ரொஃபஷ்னல்லேருந்தே கால் பண்ணிட்டாங்க. அம்மி முகப்பொலிவு பொடி, அம்மி சேமியா, வடகம், வெறுமிசிலியில் இவ்வளோ ப்ராடக்டா, நம்ப முடியல. கபசுர குடிநீர்லாம் வச்சுருக்காங்களாம்பா. அழகு சாதன பொருட்கள் வச்சுருக்குறாங்களாம்.
நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. அந்த கோடும் கொடுத்துருக்குறாங்க. அந்த கோடை நீங்கள் வச்சு குப்பைமேனி சோப்பு எக்கச்சக்கமாக வச்சுருக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நான் அப்புறமேட்டுக்கா என்னுடைய பிளாக்லேயோ இல்லை என்னோடய வெப்சைட்லேயோ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இல்லை அவங்க வெப்சைட்டில் போனால் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் இது. பட் தேடுறது கஷ்டமாக இருக்குன்றதுக்காண்டி அந்த கோடோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆம்மி காப்பர்ஸ், காலணிகள் நிறைய வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அபவுட் அஸ் இது மாதிரி ஷாப் நான் கூட பார்த்துருக்கேன். பட் ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி எங்கே இருக்குன்னு. சரி பார்த்துருக்கேன் மீன்ஸ் ஆன்லைனில் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை கட் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் அந்த சோப்பு. பார்த்தா தெரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் கொடுக்குறாங்க. அண்டு ஆக்சுவலி என்கிட்ட ஏற்கனவே வந்து ஒரு சோப்பு இருக்குது. அது என்னென்னு காட்டுறேன் பாருங்கள் ஒரு நிமிஷம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த சோப்பு. அமேசானில் வந்து கிடைக்கும் அது. ஸோ இது ரொம்ப குட்டி குட்டி சோப்பாக இருக்கும். உங்களுக்கு கையில் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும் இந்த சோப்பு. 3 சோப்பு இருக்கும். 145 rupees சம்திங். ஸோ இது வந்து 140 rupees 2 சோப்பு 90 grams. ஸோ இதை கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஓகே கேஸ், அவ்வளோதான். நன்றி, வணக்கம். ஸோ இது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஏதாவது இருந்தால் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன். இல்லை அப்படியே சாப்பிட்ணுமான்னு எனக்கு தெரியல. ஹவு டு யூஸ் போட்டிருக்காங்க. மிக்ஸ் 1 tablespoon banana powder in water with jaggery and boil it for 5 to 10 minutes and add ghee. Can prepare halwa, payasam and can be used in pancake. Okay guys, thanks for watching. நன்றி, வணக்கம்.